ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. பாப்பா, கடவுளை தெரியுமா? கடவுள்னா? கடவுள்னவா இந்த வாழ்க்கையே அவர் தந்தது தானேம்மா. வாழ்க்கைனா? சரி, வாழ்வு என்பது பகிர்வாகும். பாடுங்க. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வின் பகிர்வை வழியை கொண்ட வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்று பகிர்வின் கொள்கையே இறையே வருக, நிறைவா எழுக. இறையே வருக, பகிர்வா எழுக. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக, நிறைவா எழுக. இறையே வருக, பகிர்வா எழுக. இருள் ஒழித்திட தன்னை அழித்திடும் மெழுகும் பகிர்வாகும். இழப்பறிந்தும் மண்ணில் விழுந்திடும் விதையும் பகிர்வாகும். இருந்த நிலை நின்று இல்லாமையாகும். முகிலும் பகிர்வாகும். இறைமை நிலைக்க மனிதம் வளர்க்கும் இயக்கம் பகிர்வாகும். இறையே வருக, நிறைவா எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. போர்க்குரல் எழுப்பும் முழக்கம் பகிர்வாகும். உண்மை
காத்திட ஒருங்கிணைந்த சிந்தனை பகிர்வாகும். சிந்தனை பகிர்வாகும். உழைப்போர் தேவை உணர்ந்து வழங்கும் ஊதியம் பகிர்வாகும். ஊதியம் பகிர்வாகும். நலிந்தோர் உரிமை பெற்றிடச் சிந்தும் உதிரம் பகிர்வாகும். உதிரம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக, இறைவா எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 17 வரையிலானவைகள். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர். அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இப்படியும் ஒரு சில மனிதர்கள் உண்டு அன்புக்கினியவர்களே. இவர்களால் பிறர் நன்றாக மகிழ்ச்சியாக செல்வத்தோடு செழிப்போடு இருப்பதை சகிக்க முடியாது. பக்கத்து வீட்டில் சட்டி காயுது அல்லது மணக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த வீட்டில் வயிறு எரியும். சில மாமிமார்களுக்கு சில மருமக்கள் கலகலப்பாக இருப்பதை தாங்க முடியாது. அதுபோல சில மருமக்களும் மாமியார்கள் சத்தம் போட்டு சிரிப்பது கூட சில பெரியவங்களுக்கு இன்றைய இளைஞர்கள் ஆர்ப்பாட்டமாக அலைவதை பொறுக்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இந்த பரிசேயரோடு சேர்ந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள். கிறிஸ்து கொடுக்க வந்த வாழ்க்கை மகிழ்ச்சியும் நிம்மதியும் செழிப்பும் நிறைந்தது. ஆகவே சோகம், கவலை, அழுகை இவற்றின் சாயலை கூட இயேசு விரும்புவதில்லை. சிங்காரவனத்தின் சிறப்பு உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே அவர் ஆசை. புதிதாய் மணமுடித்த மணமக்களாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்பதே அவரது ஆவல். வாழ்க்கை ஒரு விருந்து கொண்டாட்டமாக அமைந்திட வேண்டும் என்பதே அவரின் எதிர்பார்ப்பு. எத்தனை விருந்துகளில் இயேசு பங்கு கொண்டார் என பாருங்கள். மத்தேயு வீட்டிலே, சக்கேயு வீட்டிலே திருமண விருந்து, பாஸ்கா விருந்து, ஊதாரி மைந்தன் ஓமையின் விருந்து, இறுதி இரவு உணவு, அப்பம் பலிகிற நிகழ்ச்சி, இவையே இயேசு எதிர்பார்த்த வாழ்வு. வெறும் மத சடங்குகளையும் வாழ்க்கை சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் ஆதாரமாக வைத்து வாழ்க்கையை அமைத்ததால் கலை இழந்த வாழ்க்கையை அந்த பரிசேயர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மனதுக்குள் வெந்து வெதும்பி வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் சவடால் வாழ்வுக்கு குறைவே இருக்காது. அதில் ஒரு ஆதங்கம்தான் இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை, நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்ற வாதம். இயேசுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். உங்களது வாழ்வு என்றும் இனிய விருந்தின் பங்கேற்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு ஒரு ஆசையாக முன்வைக்கிறார். நம்முடைய வாழ்வு இனிய மன விருந்தாக மாறட்டும். அது இறை வார்த்தையிலே புதுப்பிக்கப்பட்டதாக, புது வாழ்வு அடைந்ததாக இருக்க வேண்டும் இதில் எதிர்பார்க்கப்படுகிறது. மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் என்று இயேசு சொல்வதிலிருந்து தன்னுடைய இறைப்பை பற்றி இயேசு எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார். அது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் தான், அதில் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நோய் வரும், கஷ்டம் வரும், விபத்து வரும், ஆபத்து வரும், சாபு வரும்,
இந்த உலகத்தில் கொடுமையானது என்னவென்றால், அது நமது இறப்பு இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் நடைபெறும் என்று அறிந்திருப்பதுதான். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்குத்தான் தெரியும் தனது மரணத்தின் வலிச்சுவடுகள். நாளை காலை தூக்கு என்று நினைக்கிற போதே நமது நெஞ்ச படபடக்கிறது. அப்படிப்பட்ட நிலைதான் இயேசுவுக்கும். ஆனாலும் இயேசு துணிவோடு இருக்கிறார். இயேசுவின் துணிவிற்கு காரணம் என்ன? இயேசுவால் எப்படி மரணத்தை எதிர்கொள்ள முடிந்தது? நாம் எதற்காக இறக்கிறோம் என்பதுதான் நமது மரணத்தின் வலியை குறைக்கும் அல்லது கூட்டும். இயேசு இறப்பது அநீதிக்கு துணை போனதற்காக அல்ல, மாறாக நீதியை நிலைநாட்டுவதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக. இப்படி வாழ்க்கையில் ஏதோ ஒரு கொள்கைக்காக இறக்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய வலியை விட வளமையான நிறைவு மிக மிக அதிகம். அதுதான் இயேசுவுக்கும் இருந்திருக்க வேண்டும். நமது வாழ்விலும் இயேசுவிடம் இருந்த அந்த துணிவு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இந்த சமுதாயத்திற்காக நாம் உழைப்பது முடியாத காரியமாக இருந்தாலும், சமுதாய உயர்விற்காக உழைப்பவர்களுக்காகவது நாம் உடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து ஒத்துழைப்பு கொடுக்க முன்னுக்கு வர வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தி, திராட்சை ரசத்தின் தன்மைகளை பற்றி நாம் தெரிந்திருந்தால் இயேசு சொல்ல வருகிற செய்தி நமக்கு புரிய வரும். பொதுவாக திராட்சை ரசத்தை பாலஸ்தீனத்திலே வாழ்ந்த மக்கள் தோற்பைகளிலே ஊற்றி வைப்பார்களாம். புதிய ரசத்தையும் பழைய திராட்சை ரசத்தையும் தோற்பைகளில் ஊற்றி வைக்கிற போது சிறிய மாறுபாடு ஏற்படும். திராட்சைகளை நொதிக்க வைக்கிற பொழுது திராட்சை ரசத்தை நாம் பெறுகிறோம். புதிய திராட்சை ரசம் இன்னும் நொதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அவற்றை புதிய தோற்பைகளில் ஊற்றுகிற போது புதிய திராட்சை ரசத்தின் நொதிப்புக்கு ஏற்ப தோற்பை வளைந்து கொடுக்கும். ஆனால் பழைய தோற்பைகளில் புதிய ரசத்தை ஊற்றி வைக்க முடியாது. பழைய தோற்பைகள் வளைந்து கொடுக்காது. புதிய ரசத்தை அதில் ஊற்றினால் தோற்பைகள் வெடித்து விடும். இந்த அர்த்தத்தோடு இயேசுவின் போதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தான் கொண்டு வந்திருக்கிற புதிய சிந்தனைகளையும் புதிய வாழ்வியல் நெறிமுறைகளையும் புதுமைகளுக்கு எதிராக சட்டத்தை உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிற மக்களின் மனதில் புகுத்துவது எவ்வளவுக்கு கடினமானது என்பது இயேசு அறியாத ஒன்றல்ல. இருந்த போதிலும் இயேசு தொடர்ந்து மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் போதனைகளை, அதாவது புதிய போதனைகளை கேட்பதற்கு நம்முடைய மனங்கள் தயாராகட்டும். பழைய சிந்தாந்தத்தில் ஊறி புதியவற்றுக்கு புதுமைக்கு நாம் எதிராக இருக்கக்கூடாது. புதிய சிந்தனைகளுக்கு இந்த நவீன காலத்திலே காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வோம். புதிய எண்ணங்களுக்கும் புதிய திட்டங்களுக்கும் திறந்த மன உடல்களாக இருப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஊறி போன பழைய சிந்தனைகளை கைவிட்டு புதிய பார்வை பெற்று வாழ்ந்திட எங்களுக்கு அருள்தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே.
நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வில் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே. கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வில் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா
வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா. வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.